டெக்கரேட்டட் பாக்ஸ். இந்த டெக்கரேட்டட் பாக்ஸ் வந்து நம்ம நெறைய முறை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, இதுல இருக்கிற டெக்கரேட்டட் பாக்ஸ் என்னன்னா, 2 ஆர் மோர் கலர்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து மிக்ஸடா ஒரு கலர் வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட் வில் பி டிரான்ஸ்பரண்டா இருக்காது. ஒரு மாரி மிக்ஸடா இருக்கும். எப்படின்னா, இன்கேஸ் நீங்க ஒயிட்டையும் பிளாக்கையும் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, இட் வில் ஷோஸ் லைக் எ கிரே கலர். ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன் பாக்ஸ்க்குள்ள 2 ஆர் மோர் கலர்ஸ நம்ம ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு சில சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் வந்து டெக்கரேட்டிவ் பாக்ஸ்ல இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சைஸ் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த சைஸ் பாக்ஸ் வந்து வித்தும் ஹைட்டும் இருக்கணும்ல. அதுக்காக நான் அந்த ஹைட் வந்து குடுக்க போறேன். டபுள் இன்ஃபினிட்டி நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னா, ஃபுல் ஸ்க்ரீனுக்குமே உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பர்ட்டிகுலரா தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில வேல்யூ நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, பர்ட்டிகுலரா எனக்கு இந்த பாக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, பர்ட்டிகுலரா வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள்ல வரலாம். ஸோ ஹைட்ட மென்ஷன் பண்ண பிறகும் வித்த நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுவும் எனக்கு டபுள் இன்ஃபினிட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபாலோட் பை நான் வந்து ஒரு சைல்டுக்குள்ள ஒரு டெக்கரேட்டட் பாக்ஸ் வந்து குடுக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ டெக்கரேட்டட் பாக்ஸ்க்குள்ள என்ன நான் குடுக்க போறேன்னா, அந்த டெக்கரேஷன் வந்து பாக்ஸ் டெக்கரேட்டருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு யூஸ் பண்றேன். ஸோ இந்த கிரேடியன்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபில் த பாக்ஸஸ். இப்போ ஒரு பாக்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா, அதுல ஒரு ஸ்பெசிஃபை பாக்ஸ் வந்து கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் மூலம் கலர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நம்ம இமேஜ் பண்ணிக்கலாம். நெறைய ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி கிரேடியன்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னா, இது வந்து ஒரு கலர் ப்ராப்பர்ட்டிய வந்து ஆர்கியூமென்ட்டா எடுத்துக்கும். ஸோ இப்ப நீங்க இங்க ஒரு கலர் குடுக்குறீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா 2 கலர் மிக்ஸ் ஆகறதுக்காக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்பதான் நம்ம கலர் குடுக்க போறோம். ஸோ நம்மளோட ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நான் ஃபர்ஸ்ட் கலர் குடுக்குறேன். ஸோ இந்த கலர் எனக்குன்னா டீப் ஆரஞ்சுல இருக்கணும்னு சொல்றேன். இத மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டீப் ஆரஞ்சுல ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். இருங்க. ஸோ இப்போ டீப் ஆரஞ்சுக்குள்ள எடுத்திருக்கேன். இன்னொரு நம்ம கலரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது என்னன்னா, நான் வந்து கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்த டீப் ஆரஞ்ச் வந்து பேக்ரவுண்ட் கலரா வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கலர்லருந்து நீங்க ரெட் கலர் நீங்க குடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வேற ஒரு கலர் கூட சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பதிலா நான் பிளாக் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோ. பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்ப நீங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, சில சேஞ்சஸ் கிடைக்கும். இது போல. இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஒரு கிரேடியன்ட் மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ் வந்து போட்டு வச்சிருக்க மாரி ஒரு டெக்கரேஷனா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு பிளாக் இங்க இருக்கிற மேல இருக்கிற கலர்ஸ் கூட நம்ம வந்து ப்ளூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ப்ளூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு, இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சர்டைன் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாரி ப்ராசஸ் பேர் தான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, ரேடியல் கிரேடியன்ட் மூலியமா கிரியேட் பண்ணுவாங்க. இது மாரி நம்மளோட பின்னாடி ஆப்ஸோட பேக்கிரவுண்ட கூட நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.